ஒரு நாள் நல்லா ஞாபகம் இருக்குது. ஏதோ பர்சனல் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க சொன்னாங்க கிளாஸ் முன்னாடி போய் நின்று காலேஜில். ஒரு மாதிரி எனக்கு பயமாயிருச்சு. நம்ம போனோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, நம்ம தப்பாக பேசிக்கிட்டு அதை சொல்லி சொல்லி கலாய்ப்பானுங்க, அந்த கிளாஸில் இருக்கிறவனுங்க என்ன நினச்சிருவானுங்க, நம்ம போய் எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. எனக்கு சோம்பேறித்தனால இல்லை, ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு. ஆனால் பயம், அடுத்தவங்க என்ன நினச்சிருவாங்க, இவன் என்ன நினச்சிருவான், நம்ம தப்பாக பண்ணிட்டா என்ன ஆகும், ஒரு மாதிரி நம்ம ஃபெயிலியராக ஆகிட்டோன்னா நம்ம என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி கிரிஞ்சா தெரிஞ்சால் என்ன பண்ணுறது. அதனாலேயே ஒரு விஷயம் நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பிடிச்ச விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம், இப்போ இந்த சேனல் வச்சுருக்கிறது, வீடியோ அப்லோட் பண்ணுறது. நான் ஃபஸ்ட்டுலாம் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, நம்மளை கிரிஞ்சாக நினச்சிருவாங்களோ, நம்ம இந்த வீடியோ போட்டோன்னா ரீச் ஆகலைன்னா நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் தான் நான் போக போக லைஃப்பில் கற்றுக்கிட்டேன். நம்ம என்ன பண்ணணுன்னா, இப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம், கெரியரு, இந்த ஃபேமிலி, ஃபினான்ஸு, இந்த மற்ற விஷயம், ஸ்போர்ட்ஸு, ஏகப்பட்ட விஷயம் இருக்கும்ல. நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபெயிலியர் ஆனால் ஓகேவாக இருக்கணும், நம்ம கிரிஞ்சாக தெரிஞ்சால் ஓகேவாக இருக்கணும், நம்ம வந்து மொக்கா வாங்கினாலும் அது நமக்கு ஓகேவாக இருக்கணும். அப்போனா மட்டும்தான் நம்ம லைஃப்பில் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண முடியும். இப்போ நீ வந்து ஃபெயிலியருக்கு ஓகே இல்லை, நீ கிரிஞ்சாக தெரியறதுக்கு ஓகே இல்லை, நீ வந்து ஒரு சில டைம் ஆக்வர்டாக தெரிஞ்சால் உனக்கு ஓகே அப்படின்னா மட்டும்தான் உன்னால் ஏதோ ஒரு விஷயம் பண்ணவே முடியும்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்க டேயில் ஃபஸ்ட்டுலாம் அந்த எப்படி சொல்கிறது, அதை பற்றி நினச்சிக்கவே மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஸோ இப்போ தான் இந்த விஷயம் ஓவராயிருச்சோன்னு எனக்கு தோணுது. இப்போ இந்த கிரிஞ்சாக எப்படி சொல்கிறது, இந்த சோஷியல் மீடியாலலாம் ஒரு விஷயம் கிரிஞ்சாக இருந்துச்சுன்னா அதை போட்டு அடின்னு அடிப்பானுங்க. அந்த ஒருத்தன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான்னா அவனை போட்டு அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறங்காட்டி என்ன ஆகும் அப்படின்னா, சப்கான்ஷியஸாக என்ன ஒரு லேர்னிங் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம இந்த கிரிஞ்சான விஷயத்த பண்ணவே கூடாது. இப்போது ஒரு விஷயம் பண்ண போனோம் அப்படின்னா அது கிரிஞ்சாக இருக்கும், லைட்டாக கிரிஞ்சாக இருக்குன்ட்டு இருந்துச்சுன்னா அதை நம்ம பண்ணவே மாட்டோம். இப்போ ஃபஸ்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ணுறது, ஏதாவது ஜிம் ஜாயின் பண்ணுறது, ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறது, ஏதாவது சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறது, இல்லைனா வாக்கிங் போகணுன்னா கூட ஒரு லைட்டாக அந்த கிரிஞ்சு ஃபீலிங் வந்ததுன்னா கூட நம்ம அதை பண்ண மாட்டோம். நம்ம வந்து லேசின்ட்டு கிடையாது, நம்மளால் முடியாது, நம்ம எனர்ஜி இல்லை, நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியாது அப்படிங்கிற விஷயம் கிடையாது. இப்போல்லாம் நம்ம ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். நம்ம வந்து கிரிஞ்சாக தெரிஞ்சால் நமக்கு அது பிடிக்கல, நம்ம வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்தால் நமக்கு அது பிடிக்கல. அப்படி எல்லா டைமும் ஒரு பர்ஃபெக்டான சுச்சுவேஷன், பர்ஃபெக்டான ஒரு லைஃபு, பர்ஃபெக்டான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விஷயம் நமக்கு அமைஞ்சிடாது. எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து ஒரு ஃபெயிலியருங்கிறது இருக்கும், ஒரு கிரிஞ்சுங்கிறது இருக்கும், ஒரு ஆக்வர்ட்னஸ்ங்கிறது இருக்கும். இப்போ நான் வீடியோவே ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன், ஒருத்தன் என்னடா அவன் கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்கான், ஒருத்தன் ஆக்வர்டாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வீடியோ போட்டு அது வந்து ரீச் ஆகலைன்னா அது வந்து ஒரு ஃபெயிலியர் மாதிரி தானே. எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம ஓகேவாக இருக்கணும். அந்த ஃபெயிலியர் வந்துச்சுன்னா, கிரிஞ்சாக தெரிஞ்சதுன்னா, மற்றவங்களுக்கு ஒரு ஆக்வர்ட்னஸாக இருந்துச்சுன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, எப்பவுமே பாசிட்டிவாகவே இருக்கணும் லைஃபு, பாசிட்டிவ் மேக்ஸ் அ லைஃப் பெட்டர் அப்படின்லாம் ஒரு மாதிரி கோட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து கிடையாது, அப்படிங்கிறது லைஃப் கிடையாது. ஃபெயிலியர் இருக்கும், ஒரு மாதிரி அடி வாங்கிறது இருக்கும், எல்லாமே கலந்தது தான் லைஃப். ஸோ இப்போ வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் இப்போது ஒரு விஷயம் ஃபெயிலியராக இருந்துச்சுன்னா, ஒரு விஷயம் எவனாவது கிரிஞ்சாக பண்ணிட்டான், ஏதாவது ஆக்வர்டாக ஏதாவது பண்ணிட்டான்னா அதை எடுத்து போட்டு அவனை அப்படியே முடிச்சு விட்றது. அந்த ஆக்வர்டு கிரிஞ்சுன்னெலாம் எவனாவது பண்ணான்னா அவன் ரொம்பவே ஒரு கில்ட்டி ஃபார்ம் ஆயிருன்னு வச்சுப்பேன். அந்த ஒரு கிரிஞ்சாக ஒரு விஷயம் பண்ணிட்டான், ஒரு எப்படி சொல்கிறது, அடுத்தவங்களுக்கு ஆக்வர்டு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டான் அப்படின்னா அதை வந்து போட்டு சோஷியல் மீடியாவில் அடின்னு அடித்து அவனை உட்கார வச்சுறது. அதுக்கப்புறம் மற்றவங்களும் அந்த விஷயத்த எப்படி சொல்கிறது, இப்போது எங்கேயாவது வாக்கிங் போகணும், ஏதாவது கிளாஸ் முன்னாடி போய் பேசணும், ஏதாவது ஜிம்முக்கே ஜாயின் பண்ணணும், ஃபஸ்ட் டைம் போகிறீங்க, ஏதாவது ஃபோட்டோவே எடுத்து ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஃபஸ்ட் டைம் ஒரு ரீல்ஸ் போடுறீங்க, ஏதாவது ஒரு ரீல்ஸு, அந்த மாதிரி விஷயம் இதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஃபோட்டோ கொஞ்சம் அப்லோட் பண்ணி கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்த மாதிரி நிறைய பேர் ஓட்டுவானுங்க. ஃபஸ்ட் டைம் வந்து எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் பைக் ஓட்டும் போது ஒருத்தன் வந்து கிண்டல் பண்ணுவான், என்னடா அவன் பைக் ஓட்ட தெரியலையா அப்படின்ட்டு. கார் ஓட்டும் போது அதே மாதிரி தான். இப்போது வந்து ஏதாவது புதுசாக ஏதாவது அவுட்ஃபிட் ட்ரை பண்ணிட்டு வந்தாலும் அதே மாதிரி தான் கிரிஞ்சாக. அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பண்ண இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணால் கிரிஞ்சாக இருந்துச்சுன்னா அந்த விஷயத்த தொடவே மாட்டோம். அந்த மாதிரி தான் இப்போது எப்படி சொல்கிறது, எல்லா விஷயத்துக்கும் வந்துருச்சு. இந்த ஃபிட்னஸ்ஸு, அப்புறம் இந்த மோஸ்ட்டாக இந்த ஃபிட்னஸ் பண்ணுறதுல தான், ஃபிட்னஸுக்கு அப்புறம் இந்த டயட் இருக்கிறதுக்கும் தான் மோஸ்ட்டாக இந்த நம்ம கிரிஞ்சாக பார்த்துருவாங்களோ அடுத்தவங்க. நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ண முடியும், நம்ம இப்போ ஜிம்முக்கு போகிறோம், நம்ம போயும் ரிசல்ட் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறது, அந்த மாதிரி விஷயம் ஒரு குழப்பற மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அடுத்தவன் என்ன நினச்சிருவான், நம்ம ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ண போகிறோம், நம்ம கிரிஞ்சாக தெரிஞ்சிருவோமோ, நம்ம வந்து ஆக்வர்டாக தெரிஞ்சிருவோமோ அப்படிங்கிற மாதிரி விஷயம் உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துக்க வேண்டாம். இது வந்து ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு
ஸ்டார்ட் பண்ணி போகிறீங்க புதுசாக ஒரு லைஃப்பில், இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஆக்வர்டாக தெரிஞ்சிருமோ, நம்ம கிரிஞ்சாக தெரிஞ்சிருமோ, நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயம் வேணாம். நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து ஃபெயில் ஆனால் ஓகே, நான் வந்து கிரிஞ்சாக தெரிஞ்சால் ஓகே, நான் வந்து ஆக்வர்டாக தெரிஞ்சால் ஓகேங்கிற மாதிரி ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் எந்த விஷயமா இருந்தாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். உங்களோட சக்ஸஸும் இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து லேசிங்கிறது கிடையாது, உங்களுக்கு எனர்ஜி லெவல்ஸ் இல்லைங்கிறது கிடையாது, நீங்கள் ஒரு டிமோட்டிவேட்டடாக இருக்குங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு ஓகே இல்லை, இப்போ எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேமஸாக இருக்கணும், ஆனால் நீங்கள் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அது ரீச் ஆகலைன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது 10/10 ஃபிசிக் வேணும், ஆனால் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். நான் வந்து வாக்கிங் போகும்போது அடுத்தவங்க பார்த்தா ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க, நான் ரன்னிங் போகும்போது அடுத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தா ஒரு மாதிரி பண்ணுவாங்க, நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது எதிர்த்த வீட்டுக்காரன் பார்த்தா நான் ஒரு மாதிரி பார்ப்பேன். இல்லை நீ ஜிம்முக்கு போனாலும் உங்கள் ரிலேட்டிவ்லாம் ஒரு மாதிரி என்ன இதுக்கு போயிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக் மட்டும் வேணும், ஆனால் அதில் வர ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு அந்த கோல்னு தான் நான் கேட்குறேன். ஸோ இதே மாதிரி தான் எல்லா விஷயத்துக்கும் சூட் ஆகும் ப்ரோ. நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது காலேஜில் ஏதாவது கல்ச்சுரல்ஸில் டான்ஸ் ஆடணுன்னா கூட, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டெப்பு போட்டது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தால் அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் வந்து ஆக்வர்டாகவே இருக்கக்கூடாது, நான் வந்து 10/10 பர்ஃபெக்டாக இருக்கணும் என்னோடய டான்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களோட முட்டாள்தனம் தான். அவன் எப்படி சொல்கிறது, இப்போ நானே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன்ல, இப்போ வந்து என்னை ஹேட் கமெண்ட் போடுறவனு இருப்பான், குட் கமெண்ட் போடுறவனு இருப்பான்னு வச்சுக்கோங்க. இப்போ வேர்ல்டில் யாரை எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஹேட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சைடும் இருக்கும், அந்த பீப்புள்கிட்டேருந்து கிடைக்கிற ரெஸ்பான்ஸ்னு வச்சுக்கோங்களேன். எலான் மஸ்கே எடுத்துக்கிட்டால் கூட அவர் வந்து ஒரு சில பேர் வெறுப்பாங்க, ஒரு சில பேர் லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் எப்படி சொல்கிறது, வேர்ல்டில் யாராக இருந்தாலும் அவங்க லைக்கோ டிஸ்லைக்கோ தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போ ஒரு விஷயம் ட்ரை பண்ண போகிறீங்க, புதுசாக ஜிம் ஜாயின் பண்ண போகிறீங்க, ஏதாவது வாக்கிங் வந்து போக போகிறீங்க, ஏதாவது ரன்னிங் போக போகிறீங்க, இல்லை ஏதாவது புதுசாக ஏதாவது ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போடுறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவன் என்ன நினச்சிருவான், இவன் வந்து நம்மளை கிரிஞ்சான்னு நினச்சிருவானோ, நம்மளை பார்த்து சிரிச்சிருவானுங்களோ, நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி ஒரு விஷயம் வேணாம். நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம ஃபெயில் ஆனால் ஓகே, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆனால் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம ஃபெயில் ஆனால் எனக்கு ஓகே, நான் வந்து கிரிஞ்சாக தெரிஞ்சால் ஓகே, நான் வந்து ஆக்வர்டாக தெரிஞ்சால் ஓகே அடுத்தவங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் அந்த விஷயத்துலேருந்து லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் கற்றுக்குவீங்க கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் ஃபெயிலியருங்கிறது இருக்கும், கிரிஞ்சுங்கிறது இருக்கும், இந்த ஆக்வர்ட்னஸ்ங்கிறது இருக்கும், எல்லாமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும். ஸோ அதனால் உங்கள் மைண்ட் செட்டை மட்டும் மாற்றிக்கோங்க. இப்போ நான் ஒரு விஷயம் புதுசாக ட்ரை பண்ண போகிறேன், இல்லை ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்க விஷயத்துலேயே யாரோ ஒருத்தர் நம்ம பார்க்க கிரிஞ்சாக தெரிஞ்சால் என்ன பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் சும்மா ஏதோ ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணுன்னா கூட அவங்க கணக்கு நீங்கள் கிரிஞ்சாக தெரிஞ்சு தான் ஆகணும். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அதை அவாய்ட் பண்ணிட்டு போனாலும் போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எந்த விஷயமா இருந்தாலும் லைஃப்பில் எடுத்துக்கணும். அப்போனா மட்டும் தான் உங்கள் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட செல்ஃபை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு பாக்ஸ்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இம்ப்ரூவ் ஆக முடியாது. அந்த பாக்ஸ்குள்ளேருந்து வெளியே வர்றதுங்கிறது தான் இந்த நீங்கள் ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணுறது, கிரிஞ்சாக அடுத்தவங்க எனக்கு தெரிஞ்சால் ஓகே, எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்வர்ட்னஸாக இருந்தால் ஓகேங்கிற மாதிரி விஷயம்னு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ப்ரோ. நான் வந்து அது எப்போ நான் ஃபெயிலியரை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தேன், இந்த அடுத்தவங்க கணக்கு தெரிஞ்சுட்டு போகிறேன்னு நினச்சனோ அப்போ மட்டும்தான் எனக்கு என் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிறது என்னால் நோட் பண்ண முடிஞ்சுச்சு ப்ரோ. நீங்களும் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, ஒரு பாக்ஸ்குள்ளே இருந்தீங்கன்னா அந்த பாக்ஸ்லேருந்து எட்டி குதிக்க பாருங்கள். அந்த பாக்ஸ்குள்ளே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஒரு மாதிரி டிப்ரெஷனாக, ஒரு மாதிரி சேடாக, உங்களுக்கு பிடிக்காம தான் இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும் அப்படின்னா அந்த பாக்ஸ்குள்ளேருந்து வெளியே வரணும். அந்த பாக்ஸ்குள்ளேருந்து வெளியே வர்றது தான் நீங்கள் அந்த ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிக்கிறது, அடுத்தவங்க கணக்கு தெரிஞ்சுட்டு போகிறது. நீங்கள் ஆக்வர்டாக இருந்தால் ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த அக்செப்டன்ஸு தான் நான் வந்து இந்த பாக்ஸ்லேருந்து வெளியே வரதுன்னு சொல்கிறேன். ஃபிசிக்கை வந்து ஹோம்லேயே பில்ட் பண்ணணும், ஹோம்லேயே மசில் பில்ட் பண்ணணும், அப்புறம் எப்படி ரெக்கவரி ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணுங்கிற விஷயம் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நாலேஜ் வந்து வேணும். நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எனக்கு மசில் பில்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கோர்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், ஏகப்பட்ட விஷயம் ஃப்ரீயாகவே இருக்குது, நான் ஏன் உன்னோடதை வாங்கணும் அப்படின்ட்டு. என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பேக்கேஜாக இருக்காது. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போது இருக்க ஃபிட்னஸ் அந்த கண்டென்ட் போடுறவங்க யூடியூப் எடுத்துக்கிட்டாலும் ஆல்ரெடி இருக்கிறத தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இப்போ இந்த எப்படி மாடர்ன் டேயில் என்ன முக்கியம்னா ஒரு பேக்கேஜ் தான் முக்கியம். எந்தெந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் உங்களோட மசில் பில்ட் ஆகும், அது மற்ற விஷயத்தை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லைங்கிறது தான் என்னோடய கோர்ஸ் ப்ரோ. அந்த கோர்ஸ் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மசில் பில்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹோம்லேயே உங்களால் பில்ட் பண்ண முடியும். ஜிம்முக்கு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு போகிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களுக்கு அமௌண்ட் பட்ஜெட் இடிக்குது, அந்த மாதிரி விஷயம்னா நீங்கள் ஹோம்லேயே எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி பில்ட் பண்ணலாம். அதுக்கான கோர்ஸ் தான் நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக வச்சுருக்கேன் ப்ரோ.
ஓகே ப்ரோ, மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ப்ரோ.